நம்ம குடும்பம் சீரடிய அந்த ஜமீன் தான் காரணம். குதிரை இருக்கிறதுனால தானே அந்த குதிரையை அனுப்பி நாங்கள் அனுப்பின கொள்ள தின்னு வளர்ந்த குதிரையை வச்சே எங்களை பயமுறுத்தி என் குடும்பத்தையே அடிச்சிட்டாங்க அப்படின்னு கோவம் தலைக்கேறி தனக்குள்ளேயே பேசுகிறா. வெற்றிலைய வாயில போட்டு காரி துப்பினான். இந்த ஊரில் எள்ளு விளைஞ்சாலும் கொள்ளு விளையக்கூடாது. குதிரைக்கு பட்டம் சூட்ட ராஜா இருக்கக்கூடாது, ராஜா பட்டம் சூட்டிய குதிரையும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி மலை உச்சில இருந்து குதிச்சிட்டா. விழுந்த வேகத்துல பாறையில தலை மோதி தெரிச்சது. உயிரற்ற உடல் பாறையில உருண்டு உருண்டு மலையடி வாரத்தில் வந்து விழுந்தது. அவ உடம்பை எரிக்கிறதுக்கு குடும்பத்தாளுங்க தென்னை ஓலையில பாடை கட்டி தூக்கிட்டு வந்தாங்க. அம்மன் பட்டியில உள்ள பாறையில பாடையை இறக்கி வச்சுட்டு மறுபடியும் தூக்கிட்டு வந்தப்போ இப்போ ஜக்கம்மா கோவில் இருக்கிற இடத்துல தான் வச்சு எரிச்சிருக்காங்க. வேதனையில எரிஞ்ச ஜக்கம்மா சேலை மட்டும் தீயில கருகல. ஜக்கம்மா இறந்த 7வது நாள் வையாபுரி கிராமத்துல இருந்த சிறுமி சாமி அருள் வந்து ஆடுறா. ஜக்கம்மா வந்திருக்கேண்டா, எனக்கு துணிமணி வளையல் சாந்து வச்சு வழிபட்டு வாங்க, உங்களை காப்பாற்றி கரை சேர்க்கிறேன். நான் அந்தி சாயும் நேரத்தில் நின்னதால என் குடும்பமே நடுத்தெருவுக்கு வந்துருச்சு. ஒருவேளை எனக்கு இப்படியெல்லாம் நடக்கும்னு தெரிஞ்சா நான் போய் அங்கே நின்று இருக்க மாட்டேன். ஆனால் அந்த தப்பு இனி நடக்கக்கூடாது. பின்னாடி நடக்க இருப்பதை முன்னாடி அறிஞ்சு நடக்க என்ன வழிபடுங்க அப்படின்னு நம்புறவங்க நாக்கில் வந்து நின்று நான் வாக்கு சொல்லுவேன். என் பேரை சொல்லி அடுத்தவங்களுக்கு வாக்கு சொல்ல முன்வந்தா குறிப்பு சொல்ல நான் வைப்பேன். ஜக்கம்மாவின் சாபத்தால தான் இந்த பகுதியில் இது நாள் வரை கொள்ளுப்பயிறு விளைஞ்சதே இல்லை. அந்த பகுதியை பூர்வீகமாக கொண்ட விவசாயிகளும் அதை விளைவிக்கிறதில்ல. அவர்களை வாழ வைக்கும் ஜக்கம்மாவை தான் தெய்வமாக வணங்கி வர்றாங்க. வருடா வருடம் ஜக்கம்மா இறந்த தை 2ஆம் தேதி மல்லு வேட்டி, காது கருகுமணி, பழம், தேங்காய் கொண்டு வந்து ஜக்கம்மாவுக்கு படைச்சி வழிபடுறாங்க. ஊரில் இருக்கிற அத்தனை ஆண்களும் எடுத்துட்டு வர்ற வெள்ளை வேட்டியை கிழிச்சு கொடுப்பாரு அந்த கோவில் பூசாரி. அது மட்டும் இல்லாமல் அந்த துணியை கொண்டு போய் ஜல்லிக்கட்டு காளைகள் கொம்பில் கட்டி அதுங்களை ஜல்லிக்கட்டில் கலந்துக்க விடுறாங்க. அப்போது காளையை பிடிச்சி கொம்பில் இருக்கிற ஜக்கம்மா துணியை எடுக்கிறவனை தான் அந்த பகுதி பெண்கள் வீரனாக ஏற்றுக்கிறாங்க. ஜக்கம்மா உடல் எரிந்த போதும் எரியாத அவள் சீலையை ஒரு ஓலைப்பெட்டியில் வைத்து வாகை மரத்தின் அடியில் வச்சாங்க. அதன் அருகில் அவளுக்கு சிலை அமைத்து சிலைக்கும் மரத்திற்கும் பக்தர்கள் கொண்டு வரும் வெள்ளை வேட்டி, தேங்காய் பழம் உட்பட பொருட்களை வைத்து அலங்காரம் செய்து வழிபாடும் நடக்கிறது. ஊரு காத்து அவளுக்கு அனைவரும் வரி போட்டு ஒவ்வொரு புரட்டாசி மாதமும் 3வது புதன்கிழமை ஜக்கம்மாவுக்கு படையல் செஞ்சு பூஜிக்கிறாங்க. ஜக்கம்மாவின் இறுதி சடங்கில் பங்கேற்ற பெண்களின் உடல்நல மனநல பாதிப்பினாலும் எரியூட்டப்பட்ட